ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2025 ஒரு தெலுங்கு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட பிளையிங் ஸ்பாட் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திவ்யா அப்படின்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலை விஷயமா வெளியே போயிடுறாரு. அப்ப வீட்டுல இருந்த வேலைக்கார அம்மா பாத்தீங்கன்னா குழந்தை அழுற சத்தம் கேட்டு திவ்யாவோட ரூமுக்கு பாத்தீங்கன்னா போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல திவ்யா பாத்தீங்கன்னா தூக்கு போட்டு இறந்து போயிருக்கா. சோ அந்த வேலைக்கார அம்மா பாத்தீங்கன்னா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோவான விக்ரம் வந்துட்டு இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் இறந்து போன திவ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே என்னதான் நடந்துச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையா கொண்டு போயிருப்பாங்க. சரி, இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் ரீசெண்டா வெளியான 11 அப்படின்ற படத்துடைய கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலுமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுவுமே தரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. தென் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தை நடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. மெயினா ஹீரோவான விக்ரமுடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா மெச்சூர்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. மெயினா இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கொலையை அவங்க பண்ணியிருப்பாங்களோ இல்லை இவங்க பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற அந்த ட்விஸ்டோடவே பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாமே கொண்டு போயிருப்பாங்க. அதுலயும் இந்த கொலையை உண்மையிலே இவர் தான் பண்ணாரு அப்படின்ற அந்த ரிவீல் ஆகக்கூடிய சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேரக்டருடைய லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்து ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவுமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் போனா அமைஞ்சிருக்கு. ஃபைனலா இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் தான். தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.